வார்த்தை 2. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன். லூக்கா 23:39 முதல் 43 வரை. ஒரு குற்றவாளியின் சிறிய ஜெபத்திற்கு எவ்வளவு பெரிய நிறைவான பதில் கிடைத்தது பாருங்கள். சாகும் தருவாயில் அந்த கள்வன் இயேசுவை அரசர்களுக்கு அரசரென விசுவாசித்தான். தனது ஆண்டவராக, தன்னை ஆளுகை செய்பவராக அவரை ஏற்றுக்கொண்டான். தன்னை நினைத்தருளுமாறு அவரிடம் வேண்டுதல் செய்தான். அவனது வேண்டுதல் உடனடியாக அதிரடி பதிலை கொண்டு வந்தது. இன்று என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்ற இனிய வார்த்தைகளை கேட்டு அகமகிழ்ந்தான். நித்திய ராஜ்யத்தின் பங்காளியானான். ஆனால் அவனது சரீரத்திலோ கொடூர வேதனை அடைந்தான். கால் எலும்பு முறிக்கப்பட்டு ஜீவனை விட்டான். எந்த பாவிக்கும் எந்த வயதிலும் இயேசுவால் இரட்சிப்பு உண்டு. பாவத்தின் தொடர் நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது. வேதனை தொடர்வது நிச்சயம். ஆனால் மன்னிப்படைந்தவன் சரீர மரணத்திற்கு பின் பரலோகத்தின் இன்பங்களை சுதந்தரிக்கிறான். ஜெபம். இயேசுவே, என்னையும் நினைத்தருளும். நீர் என் ஆண்டவர். ஆமேன்.